ஹாய் ஹலோ வணக்கம் நான் ஆனந்த் வெல்கம் டு குட்டி ஸ்டோரி சேனல். ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஏதாச்சும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அப்போ தான் நீங்கள் நம்மளோட டெய்லி ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ண முடியுமா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரியான கதைகள் பிடிக்கும், நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டோரிஸ் விரும்பி கேட்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கான குட்டி கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யமன் அஞ்சுவது அவன் மனைவிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான கதை தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இனிமே வாங்க கதைக்குள் வந்து கணிக்கலாம். Life is very short, Nanba. Always be happy. ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஓடி போயிடுறேன். ஒரு முறை யமதர்மன் தன்னுடைய மேல் லோகத்தில் இருக்கிறாரு. இப்படியாப்பட்ட யமன் ஒரு முறையாவது பூமியில் போயிட்டு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மேல் லோகத்திலிருந்து கீழே இறங்கி பூமிக்கு வராரு. இப்படி வரக்கூடிய யமன் ஒரு முறை ஒரு அழகான தெருவுக்கு போறாரு. இப்படி தெருவுக்குள்ளே போகிறப்போ அங்கே ஒரு அழகான ஒரு பெண் ஒருத்தியை பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த பெண் கிட்ட தன்னுடைய மனதை தொலைத்து வர்றாரு யமன். தன்னுடைய மனதை தொலைச்ச அந்த யமனுக்கு தெரியும் இவள் ஒரு மானிட பெண் தான் அப்படின்னு சொல்லிட்டு. மானிட பெண்ணாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, இவளை கொஞ்ச நாளாவது இவ கூட நம்ம வாழ்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு, அதாவது யமனுக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு ஆசை வருது. ஸோ இப்படி வரக்கூடிய யமனுக்கு ஆசை மூலிமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பொண்ணுக்கிட்ட போய்ட்டு பேசுகிறாரு. அந்த பொண்ணை பேசி கரெக்ட் பண்ணுறாரு. கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறாரு. கல்யாணம் பண்ண இவர் ஜாலியாக கொஞ்ச நாள் தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கிறாரு இந்த யமதர்மன். இப்படியே கொஞ்ச நாள் யமதர்மன் தன்னுடைய வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடிய யமதர்மனுக்கு என்னாச்சு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா இவருக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்து குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்குறாங்க. ஒரு சின்ன பாப்பாவாக இருக்குது, ஒரு பையன் பாப்பா தான் இருக்குது. ஸோ பிறந்துடுச்சு. இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்ச நாள் கழித்து தன்னுடைய மனைவி மேலே வெறுப்பு உண்டாகுது. ஐ மீன் எப்படின்னா, சலிப்பு உண்டாகுது. தன்னுடைய மனைவி ஃபஸ்ட்டு இருந்த அந்த ஒரு லவ், அந்த ஒரு அஃபெக்ஷன், அந்த எல்லாமே ஒன்று இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு வரும்போது. ஸோ அந்த எல்லா அன்பு, நேசம், பாசம் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிடுது. ஸோ அதாவது நம்ம ஒரு மொபைல் புதுசாக வாங்குறப்போ அதை யூஸ் பண்ணுறப்போ பார்த்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் போக போக அப்படி தூக்கடா சொல்லலாம். அந்த மாதிரி யமதர்மனுக்கு அந்த பூலோக பொண்ணு ஃபஸ்ட்டு புதுசில் பார்த்தோன்னே அழகாக அப்படி சூப்பராக இருக்கும்போது அவருக்கு ஆசையாக இருந்தது, அடையணும்னு ஆசை இருந்தது. அடைஞ்சாரு, எல்லாமே பண்ணிட்டாரு, குழந்தையும் பெற்றுக்கினாரு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா அந்த பொண்ணு மேலே சலிப்பு உண்டாயிடுச்சு. இதை எப்படியாவது கழட்டி விட்டுட்டு நம்ம மேல் லோகத்துக்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்படி யோசிக்கிறப்போ அந்த யமதர்மனுக்கு தன்னுடைய மகன் மீது இருக்கக்கூடிய பாசம் அவரை தடுக்குது, போக விடாமல். இந்த மாதிரி நம்மளுடைய பையனோ சின்ன பையனாக இருக்கான், இவனை விட்டுட்டு எப்படி நம்ம போகிறது, குழந்தைய நடுக்கதியாக விட்டுட்டு போகக்கூடாது சொல்லிட்டு எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த சலிப்போடவே அந்த பொண்ணா கூட குடும்பத்தை நடத்திட்டு வராரு யமதர்மன். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா அந்த சின்ன குழந்தை ஒரு குறிப்பிட்ட பையனாக மாறுறான், வளர்றான். இப்படி வளர்ந்த உடனே யமதர்மன் தன்னுடைய பையன்கிட்ட எல்லா விஷயத்தையும் இந்த மாதிரி சொல்கிறான். இந்த மாதிரி மேலே இந்த மாதிரிலாம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் அம்மாவை பார்த்தா கொஞ்சம் பயம், அது இதுன்னு எல்லாத்தையும் சொல்கிறான். சொல்லிட்டு இந்த மாதிரி உன்னை நான் இந்த அளவு வளர்த்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணி தான் இந்த மாதிரிலாம் பண்ணேன். அதனால தான் இப்போ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி தான் நான் இப்போ நீ ஓகே ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு வந்துட்டேன், நான் இதுக்கப்புறம் யமலோகத்துக்கு போகலான்னு இருக்கேன். நான் போகிறத நான் எங்கே போனேன் அப்படி இப்படின்னு நீ எதுவுமே அவன் அம்மா கிட்ட எதுவுமே சொல்லிக்காத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி மேலே இருக்கக்கூடிய பயத்தையும் சரி, அந்த சலிப்பு தன்மை எல்லாமே சேர்த்து எல்லாமே அந்த பையன்கிட்ட யமதர்மன் சொல்லிடுறாரு. சொல்லிட்டு ஒரு விஷயத்த போகிறப்போ சொல்கிறாரு, இந்த மாதிரி மகனே நீ ஒரு டாக்டராக வரணும், ஒரு மருத்துவராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பையன்கிட்ட சொல்கிறாரு யமதர்மன். அது கேட்ட பையனும் ஓகேப்பா நான் ஒரு மருத்துவராக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ உடனே யமதர்மன் இந்த மாதிரி சொல்கிறாரு, நான் நீ எப்போல்லாம் யாருக்காவது ஒரு மருத்துவராக குணப்படுத்த போறியோ, நோய் குணப்படுத்த போறியோ, அப்போ அந்த தருவாயில் நோய்படுத்துகிற தருவாயில் நான் அங்கே இருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல நீ வராத. அந்த இடத்துக்கு நீ வந்தனா அவன் இறந்துருவான். நான் இருக்கிற இடத்துக்கு நீ வந்தனா அவன் இறந்துருவான். உன்னால் குணப்படுத்த முடியாது, உன் பேர் கெட்டுரும். நான் எப்போல்லாம் இல்லாமல் இருக்கேன் பாரு, நீ போகிற இடத்துக்குலாம் நான் இல்லாமல் இருப்பணும், அந்த இடத்துக்குலாம் நீ வா, அங்கெல்லாம் நீ போய் குணப்படுத்து, அங்கெல்லாம் நீ குணப்படுத்துகிற சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தையும் அந்த பையனுக்கு கொடுத்துட்டு போயிடுறாரு. இவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, காலங்கள் கடந்து போகுது. கடந்து போன உடனே அந்த பையனும் மருத்துவராக மாறிடுறான். மருத்துவராக மாறி ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பேருடைய நோயை குணப்படுத்துகிறான். உள்ளே போகிறப்பெல்லாம் போனால் அப்பா இருக்காரான்னு பார்க்குறான். அப்பா யமன் அப்பா இருக்காரா, அப்பா இல்லையா, சரி இல்லைன்னா ஓகே, உடனே கையை வச்சு அந்த மருத்துவ குணத்தை பயன்படுத்தி ஸோ அந்த நோயை குணப்படுத்தி காப்பாற்றுறது இந்த பையனுடைய வழக்கம். இப்படி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பையன் அதே மாதிரி வேறு எங்கேயாவது போகிறப்போ தன்னுடைய அப்பா யமன் இருக்காரு அப்படின்னா
உடனே அந்த வீட்டுக்கு ஒரு கும்பிட்டு போட்டு இந்த மாதிரி இல்லை அதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாது, இதை நான் பார்த்தாலே அந்த கேஸை நான் வந்து பார்த்தாலே சொல்லிவிடுவேன், அது வந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த அளவுக்கு டேலண்டான ஒரு டாக்டர் நான் அப்படிலாம் சொல்கிறான். ஸோ அவங்க அப்பா இருந்தார் அப்படின்னா அந்த பையன் அந்த இடத்துக்கு மருத்துவம் பண்ண போக மாட்டான், அப்பா இல்லைனா மட்டும்தான் மருத்துவம் பண்ணுவான் இந்த பையன். இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா அந்த நாட்டோடைய மகாராஜாவுடைய பொண்ணு மகாராணி இருக்கா. ஸோ இந்த மகாராணிக்கு என்னாச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு நோய். ஸோ உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு. எத்தனையோ வைத்தியர்கள் வந்தார்கள், எத்தனையோ வைத்தியம் பண்ணாங்க, எதுவுமே செட் ஆகலை, யாராலுமே அதை குணப்படுத்த முடியல. ஸோ அப்போ ராஜாவுடைய காதுக்கு இந்த மாதிரி ஒரு வைத்தியர் இருக்காரு, யாருக்குமே குணப்படுத்துகிற தன்மை கொண்டவர், இவர்கிட்ட போனால் எல்லாமே குணமாயிடும். ஸோ இவருக்கு கை விரிச்சிட்டாரு அப்படின்னா அது அவ்வளோதான், இவர் இல்லை அப்படின்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னாலே அது மரணம் தான் அப்படிங்கிற அளவுக்கு கரெக்டாக கணிச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு டேலண்டான வைத்தியர் இவர் வந்தாருன்னா கண்டிப்பாக மகாராணியை காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள்லாம் ராஜா கிட்ட சொல்லியிருக்காங்க. ராஜாவும் உடனே இந்த வைத்தியரை வர வைக்கிறாரு. வைத்தியர் வந்த உடனே மகாராஜா இந்த மாதிரி நீ தான் வைத்தியரோ, இந்த மாதிரி என்னுடைய மகள் வந்து இந்த மாதிரி பெரிய நோயில் பாதிக்கப்பட்டிருக்கா, இவளை நீ குணப்படுத்திட்ட அப்படின்னா என்னுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய மகாராணியான இவளையும் நான் உனக்கு வந்து சொந்தமாக கொடுத்துட்றேன், நீ எப்படியாவது இது பண்ணுறு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து வைத்தியர்கிட்ட சொல்லிடுறாரு. இதை கேட்ட வைத்தியரும் உடனே வைத்தியம் பண்ணலான்னு மகாராணியோடைய அறைக்குள்ளே போகிறாரு. போன வைத்தியருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. என்ன அப்படின்னா அறைக்குள்ளே தன்னுடைய அப்பா யமன் அங்கே இருக்காரு. ஸோ அங்கே அப்பா இருந்தாருன்னா நீ வரக்கூடாது, ஏன்னா அங்கே அப்பா இருக்கும்போது நீ வந்தால் வைத்தியம் பண்ணால் அவங்க போய்க்க மாட்டாங்க, உன் பேர் கட்டுன்னு சொல்லிட்டாரு அப்பா. பட் இருந்தாலும் நம்ம வைத்தியம் பண்ண போன இடத்துல அப்பா இருக்காரு. ஸோ இப்படி அப்பா இருக்கிறத பார்த்த வைத்தியருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. உடனே என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கான். ஆனால் இது மகாராஜா வந்து மகாராணியை குணப்படுத்திட்டா மகாராணியும் ராஜ்யத்தையும் உனக்கு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. நம்மளும் எல்லாத்தையும் ஆசைப்பட்டு நான் மகாராணியார் அழகாக இருக்காங்க, மகாராணியும் இது பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், மகாராஜாவோடைய ராஜ்யமும் நமக்கு கிடைச்சிடும். இது மாதிரி இருக்கிறப்போ என்னடா குறுக்க அப்பா நின்றுருக்காரு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். இப்படி யோசிச்சுட்டே இருக்கிறப்போ திடீர்னு ஒரு ஐடியா வருது. அந்த ஐடியாவை என்ன பண்ணுறான் அப்படின்னா வாசுபடியை பார்த்து இந்த மாதிரி அம்மா அப்பாவை நீங்கள் ரொம்ப நாளாக தேடி இருந்தீங்கன்னா அப்பா இது உள்ளதான் இருக்காருமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லியிருக்கான். அதை கேட்ட யமதர்ம உடனே தன்னுடைய மனைவிக்கு பயந்துக்கின்னு துண்டை காணும் துணியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மேல் லோகத்துக்கு ஓடி போனாராம். ஸோ எனவே இந்த கதை மூலிமா நம்ம புரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வானுலகத்தில் ஆட்சி செய்யக்கூடிய பல உயிர்களை பறிக்கக்கூடிய யமனே தன்னுடைய மனைவியை பார்த்தா பயப்படுவார். அப்படிங்கிறப்போ சாதாரண மனிதர்கள் நம்ம பயப்படுறதுல என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலிமா நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம். ஸோ எனவே நான் உங்கள் நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஒரு புதிய கதையோடு வந்து பார்க்குறேன். அண்ட் நான் உங்கள் ஆனந்த், இது குட்டி ஸ்டோரி சேனல். டாடா பாய் அண்ட் லவ் யூ லாட் பாய். Life is very short, Nanba. Always be happy.